பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் அநேகரோடு கூட இடைப்பட்டார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த செய்தி இருந்தது என்று சொல்லி சாட்சியாக சொல்ல கேட்டு கர்த்தருக்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார். உங்களுடைய ஜெபம் நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே தேவைப்படுகிறது. பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக காத்திருந்து ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபித்தார். அவர் நேரப்பட எழுந்து அதிகாலை இருட்டோடே சென்று ஜெபித்தார். அதே போல கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார். ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து வல்லமையை கொண்டு வரும். தேவனையே இந்த பூமிக்கு கொண்டு வந்து கிரியை செய்ய வைக்கும். பிதாவாகிய தேவன் கிரியை செய்யும்படியாக நம் ஒவ்வொருவரும் காத்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களாக மாறணும். எனக்கு அருமையானவர்களே, உலகம் முழுவதிலும் ஜனங்கள் நோவா காலத்தை விட, சோதோம் கொமராவின் பாவத்தை விட அதிக கேடான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நோவா குடும்பத்திற்கு தேவன் கிருபை பாராட்டி நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், இனி நான் ஜலப்பிரளயத்தினாலே பூமி முழுவதையும் அழிப்பதில்லை என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் 6000 வருடங்களாக காத்து வருகிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை மீற மாட்டார். அது நோவாவின் குடும்பத்தோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய பலனை இன்றைக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் பங்கு பங்காக வகை வகையாக அநேக உடன்படிக்கைகளை செய்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து இன்றளவும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜனங்கள் தங்களுடைய இயல்பிலேயே பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட பாவமும் இன்றைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டால் ஒழிய மனுஷருடைய ஜென்ம சுபாவம் மாறாது. பிறவி குணம் என்று சொல்லுவார்கள், அது மாறாது. அதே போல மனுஷனுடைய துர்க்கிரியைகளும் மாறாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வந்தால் பரிசுத்தமாக இருக்கணும் என்று சொல்லி மனுஷருக்கு தெரிந்து தங்களுக்கு பிரியமான வழியிலே நடக்க ஏதுவாக இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ள மனமாக இருக்க மாட்டாங்க. ரட்சிப்பை விரும்ப மாட்டாங்க. பரிசுத்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஒருவனும் தரிசிக்க முடியாது, அவரை தேட முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் மனுஷருக்கோ இந்த உலகத்திலே அவர்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் பாவத்திற்கு மேலே பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாகவே போகணும்னு சொல்லி அவங்க எத்தனிக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூடவும் இருக்கின்றார். அவர் நம்ம இன்னும் நெருங்கி வர 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 மனுஷர்கள் அவரை விட்டு விலகி போவதையே வாஞ்சிக்கின்றார். அநேகருக்குள்ளாக வாஞ்சித்து தாகத்தோடு கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர் பரிசுத்த ஆவியானவராக இருதயத்திலே வாசம் பண்ணும்படியே வந்துவிட்டார். ஆனாலும் மனுஷருக்கோ அவருடைய அன்பு இன்னும் புரிய ஆரம்பிக்கவில்லை. நாம் அவரை விட்டு விலகக்கூடாது. அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற 60, 70, 80 வருஷத்தில் அவரோடு கூட நம்ம இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அவர் சொல்லுகிற பிரகாரமாக அவர் காட்டுகின்ற வழியிலே நடந்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரை போல அவருடைய சாயலாக மாறணும், பரலோகத்துக்கு செல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்குத்தான் பலத்த அற்புதங்களை செய்து பயல் காட்டி நயம் காட்டி அழைத்து அநேக போராட்ட வேளைகளில் நம்மை விடுவித்து காத்து ரட்சித்து வியாதி துன்ப நேரங்களில் விடுவித்து தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் வரையிலும் நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரிமை பாராட்டி, உன்னை யார் கையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் நாடுகளை நான் எந்த ஒரு பிசாசின் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிற தேவனாய் கூடவே இருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள், இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்கள் வெகு சிலரே. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவரை போல நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நடக்காமல்
நமக்கு பிரியமான வழிகளை தெரிந்தெடுத்து நாம் போவோமானால் என்னென்ன சம்பவிக்கும் என்று சொல்லி நாம் பல சூழ்நிலைகளிலே வேத புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, நோவா காலத்தின் ஜனங்கள் மிகுந்த அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள். அவர்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள். அதே போல ஆபிரகாமின் காலத்திலும் கூட சோதோம் கொமோராவின் பாவம் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றது. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு செய்தார். அக்கினி மழையினால், கல் மழையினால் அவர்களை அழித்து போட்டார். அந்த சோதோம் கொமோரா பட்டணம் இன்றைக்கும் ஒரு நினைவு சின்னமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கின்றது. அதே போல மனுஷர்கள் பல ஜாதிகளாக பிரிந்து சென்ற சூழ்நிலைகளில் அவர்கள் தங்களுக்கென்று தேவர்களை ஏற்படுத்தி கொண்டு விபச்சார மயக்கத்தினாலே, கொலை வெறியினாலே, களியாட்டுகளினாலே தங்களை கெடுத்துக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக எழும்பி கலகம் செய்து அவர்கள் பாவம் செய்து அநேக தண்டனைகளை வருவித்து கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் நாம் இருக்கின்ற வரையில்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அவர் இமைப்பொழுது நம்மை கைவிட்டால் போதும், நாம் திகைத்து போவோம், மாண்டு போவோம். இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் விரும்புகின்றார். ஆனாலும் நமக்கு முன்பாக 2 வழிகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. உனக்கு முன்பாக மரண வழியை வைத்திருக்கிறேன், ஜீவ வழியை வைத்திருக்கிறேன். உனக்கு எந்த வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி, எந்த வழியில் நீ நடக்கணும்னு சொல்லி விரும்புகின்றாயோ அந்த வழியில் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் கட்டாயப்படுத்தி வழி நடத்துகிற தேவன் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுவார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி ஒரு கண்டிஷனல் பிளஸ்ஸிங் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. நாம பரிசுத்தத்தை வாஞ்சித்து அதை பெற்றுக்கொண்டால்தான், ஆண்டவரோடு கூட இணைந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். நம்மை உண்டாக்கின தேவன், நமக்காக ஜீவனையும் கொடுத்தவர், இரத்தம் முழுவதையும் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்த முடியும். நாம் ஏன் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்? அவர் நமக்காக பாடுகள் பலப்பட்டு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்திலே கொல்கதா மேட்டிலே அவர் தன்னை ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர் மனு உருக்கொண்டு இறங்கி வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுக்காக எனக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நம்மை கண்டித்தும் தண்டித்தும் வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே அவருடைய மரணத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் மதிப்பு கொடுத்து நடக்கலைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார், அதாவது இமைப்பொழுது கைவிட்டார் என்று சொன்னால், சாத்தான் புகுந்து நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொண்டு வருவான். அவன் அதற்குத்தான் வருகிறான். அவன் கொலை பாதகன். அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஒருவேளை பாவம் செய்து அநேக வியாதிகளினால் கஷ்டப்படுகிறீங்களா? தரித்திரம் வந்துவிட்டதா? சாபமாக இருக்கிறதா? எப்பொழுது பார்த்தாலும் மன சமாதானம் இல்லாமல் தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு கேட்க போகிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த கடைசி நாட்களில் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரமாக கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய கோபம், கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசி கால மனுஷர்கள் அதிகமாக பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஒரு தண்டனை கொடுத்து தான் எல்லாரையும் மனம் திரும்ப செய்ய முடியும். கடைசி நாட்களிலே பூமியானது எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ அதே போல தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ஒரு நியமம். அப்படியானால் என்ன செய்ய முடியும்? தகப்பன் தான் நேசிக்கிற எந்த ஒரு மகனையும் சிட்சிக்கிறான் என்கிற ஒரு வார்த்தையின்படி அநேகரை சிட்சைக்குள்ளாய் வழிநடத்தி தான் கொண்டு வர முடியும், பரலோகத்துக்கு அழைத்து சொல்ல முடியும். எனவே தான் இந்த நாட்களிலே அதிகமான இயற்கை சீற்றங்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அதை அனுமதிக்கின்றார்.
எனக்கு அருமையானவர்களே, மனுஷர்கள் செய்கிற அக்கிரமங்களின் நிமித்தம் அநேக உபத்திரவங்கள் இந்த பூமியிலே சம்பவித்து கொண்டே இருக்கும். பாடுகளும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவனை தேட தேட இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ள தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அவர்கள் விடுதலை பெறுவார்கள். சமாதானத்தோடு அமெரிக்கையோடு வாழ்ந்திருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பாருங்க, சமுதாய கொலைகள், படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீலங்கா தேசத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள், குற்றமற்ற ஜனங்கள், பாவமே செய்யாதவர்கள் தங்களுடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார். அதற்கு பின்பாக 1 கிலோ அரிசி 450 550 என்று சொல்லி விற்கப்பட்டதை நாம் பார்த்தோம். 1 ஆண்டுக்கு முன்பாக இதை நாம் பார்த்தோம். அதிகமான பஞ்சம் நம்முடைய இந்திய தேசத்தை சுற்றிலும் வந்தது. மியான்மர் தேசத்திலேயும் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் கொல்லப்பட்டாங்க. அங்கேயும் இரத்தம் சிந்தப்பட்டது. அங்கேயும் பஞ்சம். பாகிஸ்தான் நாட்டிலேயும் பஞ்சம். அங்கேயும் அடிக்கடி தீவிரவாதத்தின் மூலமாக ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. அதே போல் ஆப்கானிஸ்தானில் பஞ்சம், ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சம். இப்பொழுது நிலைமை சற்று சீரடைந்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் எச்சரிக்கின்றார். அநேக நாடுகளில், இந்தியா உட்பட, குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீவிரவாதங்கள் மூலமாக அநேகர் படுகொலை செய்கிறதன் மூலமாக அநியாயமாய் சுதந்திரங்களை பறித்து தங்களுடைய சித்தாந்தங்களுக்காக காரணமே இல்லாமல் சுதந்திரத்தை பறித்து கொள்ள அவர்கள் கொலை செய்து அநேகரை மிரட்டுகிற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். தேசத்தில் விபச்சாரங்கள் பெருகி போனதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் துரோகங்கள் பெருகிவிட்டது, கொலை பாதகங்கள் பெருகிவிட்டது, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து காணப்படுகிறது, லஞ்சங்களும் லாவணியங்களும் பெருகிக்கொண்டே போகிறது. மனுஷர்கள் தங்களுடைய வழிகளிலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து இன்னைக்கு தேவ கோபாக்கனைக்கு உள்ளாகிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதற்கான ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக காண்பித்தார். என்னவென்று சொன்னால், ஒரு கருப்பு குதிரை. எப்பொழுது எல்லாம் இதை காண்பிக்கின்றாரோ அப்பொழுது அநேக நாடுகளுக்குள்ளாக பஞ்சம் வரும். ஸ்ரீலங்கா தேசத்திலே, இன்னும் சுற்றி இருக்கிற இந்தியாவை சுற்றில் இருக்கிற நாடுகளிலே அதிகமான பஞ்சம் வருவதற்கு முன்பாகவும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை, ஒரு கருப்பு குதிரையிலே ஒரு தூதன் ஏறி போவது போன்ற காட்சியை கர்த்தர் எனக்கு காண்பித்திருந்தார். அதே போல மறுபடியும் எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். இன்றைக்கும் மனுஷர்கள் குற்றமற்ற இரத்தத்தை தரையிலே சிந்த விட விட இப்படிப்பட்ட பஞ்சம் வந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டு நீங்கள் பயமடைய தேவையில்லை. ஆனாலும் இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்புக் கொடுக்கணும், உங்கள் நேரங்களை ஒப்புக் கொடுக்கணும். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அதிகாரமும் அங்கே பங்கு பங்காக, வகை வகையாக நமக்கு இனி வரும் காரியங்கள் குறித்து வெளிப்படுத்தப்பட்டு தேவனால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதை கோர்வையாக இல்லை என்று சொல்லி அநேகர் வாசிக்க நேரம் ஒதுக்க மாட்டார்கள், அவ்வளவு விருப்பம் காட்ட மாட்டார்கள். 1, 2, 3 அதிகாரம் வாசிச்சுட்டு அப்புறம் 12ஆம் அதிகாரத்துக்கு போனால் தான் உங்களுக்கு அதனுடைய கோர்வை புரியும். மறுபடியும் 6லிருந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பல உவமைகள் மூலமாக பல காலகட்டங்களில் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இனி சம்பவிக்க போகின்ற காலகட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அதை வாசிக்கத்தான் உங்களுக்கு புரியும். ஆவியானுடைய வெளிச்சம் இல்லாமல் இவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதிலே தோன்றின பிரகாரமாக தங்களுடைய சபைகளிலே எப்படி போதிக்கின்றார்களோ தங்களுக்கு தோன்றினபடியே அவர்கள் இதை புரிந்து கொள்ளுகின்றார்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் தான், இஸ்ரவேல் நாட்டில் தான் இப்படிப்பட்ட முத்திரைகள் உடைக்கப்படும், ஒரே நேரத்தில் 7 முத்திரையும் உடைக்கப்பட்டு 7 கோப கலசங்களும் ஊற்றப்படும் என்று சொல்லுவார்கள். ஆனாலும்
இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படியானால் முத்திரைகள் உடைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 6:5 என்ன சொல்லுகிறது? அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த கருப்பு குதிரையில் ஏறின தூதனுடைய வல்லமை அதிகாரம் என்னன்னு சொன்னால், அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவன் நம்முடைய ஆகாரத்தை அவன் சேதப்படுத்துவான், பஞ்சத்தை வருவிப்பான். எங்கெல்லாம் குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பஞ்சம் வரும். சோமாலியா நாட்டிலே உள்நாட்டு போர், குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டதுனால இன்றளவும் பஞ்சம். ஒருவரும் வயலிலே இறங்கி வேலை செய்ய முடியாது, சுட்டு கொண்டு விடுவார்கள். மண்ணை தின்று கிழங்குகளையும் கம்பையும் புல்லையும் தின்னு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. அங்கே யாரும் உதவிக்கும் போக முடியாது, செஞ்சிலுவை சங்கம் கூட அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கின்றது. அநேக நாடுகளுக்குள்ளாக பஞ்சம் காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களை, காரணம் இதுதான், குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுகின்றது. இதை கேட்கிற யாவரும் இவைகளுக்காக மனதிலே வைத்து நாம் ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய ஆகாரங்கள் சேதப்படாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர், நீ சேதப்படுத்தாதே என்று சொல்லி ஒரு சூழ்நிலையிலே சொல்லுவார். எப்பொழுது சொல்லுவார்? நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அந்த தூதனுக்கு கட்டளையிட்டு சேதப்படுத்தாதே என்று சொல்லுவார். எப்படி தாவீதின் நாட்களிலே அவன் ஜனங்களை எண்ணி தொகையிட்ட பொழுது தூதனுக்கு கட்டளையிட்டு பட்டயத்தினால் அநேகர் சங்காரமாய் விழுந்த பொழுது அவன் விசேஷித விதமாய் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து பணிந்து குனிந்து ஜெபித்தானோ, அப்பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி தூதனுக்கு கட்டளையிட்டு உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொன்னார். தடுத்து நிறுத்தினார். எனக்கு அருமையானவர்களை, கட்டளைகளை மீறும் பொழுது அங்கே தேவ கோபாக்கினை வரும். எப்படிப்பட்ட சிற்சைகளினாலே நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும், பரலோக பாதையிலே செம்மையான பாதையிலே நடக்க முடியும். தண்டனை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால், சிறைச்சாலை என்று ஒன்று இல்லாவிட்டால் தேசத்திலே குற்றங்கள் பெருகிவிடும். சட்டங்கள், கோர்ட்டுகள், வழக்கறிஞர்கள் என்று சொல்லி அமைப்பு இல்லாவிட்டால் இன்றைக்கு ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உலகத்தில் மனுஷர் வாழவே முடியாது. ஆண்டவருடைய கோர்ட்லேயும் அதுதான். அவருடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால், பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்மை காத்து கொள்ளாவிட்டால் நமக்கும் தண்டனை வரத்தான் செய்யும். உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு மனுஷரும் இன்றைக்கு கேடான சிந்தனையினாலே தங்களை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள், வீணராக போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் விரும்புகின்றது பரிசுத்தம். எனக்கு அருமையானவர்களே, மேலை நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே அதிகமான வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. அநேகர் வேலைகளை இழந்து விட்டார்கள். பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இன்றைக்கு அநேகரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அமேசான், இன்னும் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள், அவர்களும் கூட இன்னைக்கு அநேகரை தங்களுடைய பணச்சுமையை குறைக்கும்படியாக, நிதிச்சுமையை குறைக்கும்படியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை கொண்டு வந்து திரளான ஜனங்களை வேலை இழப்பு செய்திருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. மனுஷன் செய்யக்கூடிய வேலையை மிஷினை வச்சு செய்கிறாங்க. 10 நாள் செய்யக்கூடியதை ஒரே நாளில் செய்து முடிகிறான். அநேகர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் களவு செய்கிறதும் கொள்ளையிடுகிறதுமாக படித்தவர்களே இன்றைக்கு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக அநேகர் சிறைச்சாலைகளுக்கு செல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா
அவன் குற்றங்களை செய்ய தொடங்குகின்றான். மற்றவனை ஏமாற்றி பிழைக்க தொடங்குகின்றான். அடித்து பிடுங்குகின்றான். உலகம் முழுவதிலும் கலவரங்களும் குழப்பங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மத்திய 24ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் கலகங்கள் உண்டாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கோபாக்கினை அவ்வப்போது பூமியிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் பிழைக்க வேண்டுமானால், தப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியில் நிறைந்து உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கணும். நம்முடைய ஜனங்களுடைய பரிசுத்தத்திற்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்கணும். பாவங்களை விட்டு அவர்கள் வெளியில் வரும்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து, தண்டனைகளில் தப்பிக்க வேண்டுமானால் ஒரே வழி ஊக்கமாய் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் அன்றி ரட்சிப்பு இல்லை. பாவத்திலிருந்தும் விடுதலை இல்லை. இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்புகளில் இருந்தும் விடுதலை இல்லை. அவர் மனம் இறங்கினால் மட்டுமே நாம் பிழைப்போம். இதைத்தான் நான் முதலிலே சொன்னேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நாம் வாசிக்கின்றோம்? அவரை ஓயாமல் முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபாக்கினின் பெருவெள்ளம் இந்த பூமியிலே வரப்போகின்றது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியம் பெறுவார்கள். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஜனங்கள் தான் பாக்கியம் பெறுவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர் ஜாதிகளை அங்கே அழித்து போடுவார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். தாவீதின் நாட்களில் கூட ஒரு பெரிய பஞ்சம் வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். 2 சாமுவேல் 21:1 சொல்லுகின்றது, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்படி வெளிப்படுகின்றது. பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் வரும். வேலையில்லா திண்டாட்டம் கூட அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபிக்கணும். நம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கணும். அதே போல் நம்முடைய ஜனங்களையும் பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கணும். எனக்கு அருமையானவர்களே, உணவு பஞ்சம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பஞ்சத்தினாலே மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். எப்படி இன்றைக்கி ஆப்பிரிக்க தேசத்தில் குழந்தைகள் நடுத்தெருவிலே இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கின்றார்களோ, கால்நடைகள் எப்படி மரித்து கொண்டிருக்கின்றதோ, அதே போல் ஜனங்கள் எப்படி உணவு இல்லாமல் தங்களுடைய சரீரம் கெட்டுப்போய் உடல் உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டு எப்படி மரிக்கின்றார்களோ, அதே போலத்தான் திரளான ஜனங்கள் மரிக்க தொடங்குவார்கள். இந்த தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளணும். இன்றைய தேவை உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய மனது உருக்கம் நமக்கு வேண்டும். மற்றவர்களுக்கு தயவு காட்டுகின்ற குணம், இயேசு கிறிஸ்துவின் குணம் நமக்கு வேண்டும். அப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாறாவிட்டால் இந்த உலகத்தில் அநேக தண்டனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அன்பானவர் தான், ஆனால் அவருடைய இன்னொரு குணமும் இருக்கின்றது. அவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தண்டனை கொடுக்கின்ற நீதிபதி சட்ட திட்டங்களின்படி தான் அங்கே நியாய தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுப்பார். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகின்றது, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று. எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் உலகத்தின் நீதிபதிகளை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார். மனுஷர்கள் சாட்சிகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறபடினால் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் ஓட முடியாது. தாவீது சொன்னான், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்?
பாதாளத்தில் இறங்கி அங்கே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் பார்க்கின்றீரா? உம்முடைய கண்கள் அங்கேயும் என்னை பார்க்கின்றது. உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? பாவம் செய்துவிட்டு தேவனாக இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு மறைந்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் உலகமெங்கிலும் வியாபித்திருக்கின்றார். அவருடைய 7 கண்களும் 7 ஆவிகளாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தான் அவர் இந்தியாவிலையும் பார்க்க முடியும், அமெரிக்காவிலையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். அங்கே ஜெபிக்கிறவங்க ஜெபத்தையும் கேட்டு அவர்களுக்கு பலன் கொடுக்க முடியும். அங்கேயும் நியாய தீர்ப்பு செய்ய முடியும், இங்கேயும் நியாய தீர்ப்பு செய்ய முடியும். அதனால தான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு சொன்னார், என்னால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று. என்னால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் ஓட முடியாது. 4 சுவருக்குள்ளதான் என்று சொல்லி பாவம் செய்கிறீர்களா, துரோகம் செய்கிறீர்களா, உபச்சாரம் செய்கிறீர்களா, தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் இறங்கும். உங்களுக்கு அருமையானவர்களை கொலை செய்துவிட்டு உல்லாசமாய் வாழலாம், சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் பூமி எங்கிலும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கும் நாம் விலகி ஓடவே முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புள்ள தெய்வம். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தியிருக்கிறார். இதை நாம் நினைத்தவர்களாக, இதை நினைவு கூர்ந்து நாம் பாவமே செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய பரிசுத்த பாதையில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அநேக தண்டனைகள் மனுஷருக்கு வரும் பொழுது நாமும் அந்த தண்டனைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிற ஜனங்களாய் மாறிவிடுவோம். உங்களுடைய வீடுகளிலே தூதர்கள் நடமாட்டம் இருக்கணும். மற்றவர்களுக்கு நேரிடுகிற ஆபத்து உங்களுக்கு நேரிடக்கூடாது. வயதான காலத்திலே கீழே விழுந்து எலும்புகள் எல்லாம் உடைந்து போகக்கூடாது. தூதர்கள் இருந்தால் நீங்கள் விழுந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்க இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவார். மாம்சம் பலவீனமானது தான், ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஆக்கினை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அதே போல எந்த விதமான ஒரு கரண்ட் ஷாக்கோ எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்மை காக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடுவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுவார். நம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம், அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாக்கியம் தருவார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம் பெறுவார்கள். நீங்களும் பாக்கியம் பெறுங்கள். அநேக அழிந்து போகிற ஜனங்களுக்காய் ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள். புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் கொடிய பஞ்சம் வரக்கூடிய தரிசனங்களை நாங்கள் பெற்று உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஒரு எச்சரிக்கையாக ஜெபிக்கும்படியாக சொல்லுகின்றோம். ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இதை முன்னறிவிக்கின்றோம். ஆம் தகப்பனே, மனுஷருக்குள்ளே பிசாசானவன் கிரியை செய்து மனுஷ இனத்தையே அழிக்கும்படியாக அநேக யுத்தங்களை நடப்பித்து கொண்டிருக்கின்றாங்க. கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாடுகள் கூட இன்னைக்கு அநேக இராணுவ தளவாடங்களை விற்பனை செய்து பிழைக்கிறாங்க. யுத்தத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க. என் தேவன் அவர்களுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் வழி நடத்தப்படணும். கேடான சிந்தனைகள் அவர்களை விட்டு விலகணும். ஆம் தகப்பனே, உம்மை பற்றி அறிய மனமில்லை என்று சொன்னால் அவர்கள் கேடான சிந்தனையில் தான் நடப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். உம்மை பற்றி சிந்திக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து உம்மை மகிமைப்படுத்தட்டும். அவர்கள் தங்களையும் காத்துக்கொண்டு தங்கள் தேசத்தின் ஜனங்களையும் காத்துக்கொண்டு உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் மாற உம்மை அறிந்து கொள்ளட்டும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். குமாரனாகிய உம்மை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனை பற்றி அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ரகசிய வருகையிலே வரும் பொழுது ஆண்டவரே, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருத்தரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு
அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும், பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாய் வாழணும். உம்மை நோக்கி பார்க்கின்றோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகின்றோம். என் தேவனாகி கர்த்தர் எங்கள் தேசங்களுக்கெல்லாம் சேமத்தை கொடுங்க. உலக நாடுகளிலே ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்படட்டும், எல்லாருமே பற்றி அறிந்து கொள்ளட்டும். என் தேவன் அப்படி கிரியை செய்ய போகிற கிருபைக்கு நன்றி. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.